ஹலோ மை டியர் அருமை மக்களே. இன்றைக்கி நம்ம ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். நேற்று நான் ஒரு ரீல் போஸ்ட் பண்ணியிருந்தேன். நேற்று ஓப்பன் டேயில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ அதில் முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஓப்பன். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஏஜென்ட் பில்டர். ஸோ இந்த ஏஜென்ட் பில்டரை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப இதுவாக தான் இருந்துச்சு. ஏன்னா இவங்க சாட்ஜிபிட்டியில் கொடுக்காம ஏஜென்ட் பில்டர்னு, அதாவது பிளாட்ஃபார்மோட ஓப்பன் அவங்களோட ஏபிஐ பிளாட்ஃபார்முக்குள்ளே இன்டெகிரேட் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் இதில் ஏஜென்ட் க்ரியேட் பண்ண முடியுதா, அண்ட் என்னோடய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் இந்த பிளாட்ஃபார்முக்கு என்னவாக இருந்துச்சு, இதெல்லாம் இப்போது நம்ம ஒரு குவிக் வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே மைடியா மக்களே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புது ஏஜென்ட் பில்டரோட இது வெளில போனீங்கன்னா இப்படிதான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா platform.openai.com. இஃப் யூ ஆர் ஃபெமிலியர் வித் ஏபிஐ கீஸ் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றது உங்களுக்கு ஃபெமிலியராக இருந்துச்சுன்னா இதுவுமே உங்களுக்கு ஃபெமிலியராக இருந்திருக்கும். அண்ட் வாட் ஆர் வி கோயிங் டு டூ ஹியர் இஸ் ஜஸ்ட் நம்ம வந்து போயிட்டு ஒரு சிம்பிளான ஒரு ஏஜென்ட்டை பில்ட் பண்ணி பார்க்க போகிறோம். எப்படி இருக்குது அந்த டூல்ஸ் எல்லாமே அப்படின்றத இது பண்ண முடியும். ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே நுழையணுனாலே இல்லை இந்த ஏஜென்ட் பில்டரை நீங்கள் யூஸ் பண்ணணுனாலே ஃபஸ்ட்டு வந்து யூ வாண்டட் டு கோ இன்சைட் யுவர் பில்லிங் அக்கௌண்ட். இங்கே இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஐ கீஸ் யூசேஜ் இதெல்லாம் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட செட்டிங்ஸ் உள்ள போயிட்டு நீங்கள் பில்லிங் அக்கௌண்ட்டை வந்து இது பண்ணணும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அதை பண்ண பிறகு மட்டும்தான் அவங்களால இதுக்குள்ளே வரவே முடியும். அதில் முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி என்னென்னா, நீங்கள் ஒரு $10 கிட்ட செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். நீங்கள் வந்து அட்லீஸ்ட் உள்ளே போய் பார்க்கணுன்னா. அது தெரில எனக்கு கரெக்டாக அது $5 பண்ணலாமான்னு எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் அதை பார்த்து பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே போய்ட்டு இந்த க்ரியேட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். ஸோ இந்த இன்டர்ஃபேஸ் எனக்கு ஃபஸ்ட்டு பார்த்த உடனே என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, எல்லாருமே சொல்கிற மாதிரி N8N அப்படியே அதே மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ். பட் எனக்கு இது பார்க்கும்போது N8N மாதிரி கூட இல்லைங்க. எனக்கு இது கொஞ்சம் ஒரு லாங் பேக் ஹிஸ்ட்ரி இருக்குது. லைக் இன் சாட்பாட் ஃப்ரேம்வொர்க்ஸ் நான் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா, லைக் ஒரு 2020 அந்த பேண்டமிக் டைம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா Yellow.ai அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்மில் ஒர்க் பண்ணியிருந்தேன். அந்த பிளாட்ஃபார்மோடைய லுக் அண்ட் ஃபீலு அது அப்படியே இங்கே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலு. ஸோ என்ன டிஃப்ரென்ஸ்னால், அது வந்து ஒரு இன்டென்ட் பேஸ்ட் பிளாட்ஃபார்மு, இது வந்து ஒரு லைக் ஜெனரேட்டிவ் ஏஐ பிளாட்ஃபார்ம். ஸோ இதில் வந்து இவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஏஜென்ட்டை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணலாம், எண்ட் பண்ணலாம், டாக்குமெண்ட் பண்ணலாம் இந்த ஒர்க் ஃப்ளோவை. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைல் சர்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ஏதோ ஒரு ஃபைலில் போட்டிங்கன்னா அது வெக்டாடிபியில் போய் ஸ்டே ஆகிடும். அதிலிருந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கார்ட் ரெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் மாட்ரேஷன்ஸ் பண்ண முடியும். டேட்டா வந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உள்ளே வந்துச்சுன்னா அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் உள்ளே இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இது பண்ணாமல் இது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு செக்யூரிட்டி பண்ணி ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ஒரு நம்மளோட விண்டோஸ்க்கு ஒரு ஃபயர் வால் இருக்கும்ல, அந்த மாதிரி அதுக்கு முன்னாடி ஒரு சிஸ்டம் இருந்து அந்த இதை எல்லாத்தையுமே இது பண்ணும். நெக்ஸ்ட்டு எம்சிபி சர்வர்ஸ் இருக்குது. எம்சிபி ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல ஃபீச்சரு. ஸோ இந்த ஒட்டுமொத்த பிளாட்ஃபார்மோடைய எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வந்து எம்சிபி தான் யூஸ் ஆகும். ஸோ அது இருக்குது. நெக்ஸ்ட்டு இஃப்எல்ஸ் லூப்பு, ஒரு ஒயில் லூப்பு, ஒரு யூசர் அப்ரூவல். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இதில் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய் கெட் ஸ்டேட் பண்ணி இதெல்லாம் பண்ணுவோம். ஸோ நம்ம இப்போ ரொம்ப சிம்பிளாக ஒரு இது பண்ணுவோம். ஸோ என்னோடய இப்போத்தியான டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 திங்ஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து பியர் ஆன் செயின் அப்படின்ற ஒரு சர்வீஸ் பேஜ் எனக்கு இருக்குது. ஸோ அதை நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு காட்டிடுறேன். ஸோ bearonchain.com போய் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம ஒரு சர்வீஸ் பேஜ் போட்டிருக்கோம். ஸோ இந்த சர்வீஸ் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன சர்வீஸ் பண்ணுறோம் அண்ட் இல்லை டிஃப்ரெண்ட் சர்வீசஸ்லாம் பண்ணுறோம். Web3, AI டெவலப்மெண்ட், வெப் டெவலப்மெண்ட் ரிசர்ச், கிரிப்டோ, ட்விட்டர் மீடியா, டெஸ்டிங் அண்ட் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி பல சர்வீசஸ் இருக்குது. ஸோ அதோட பேமெண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் இது எல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாமே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு பிடிஎஃபாக மாற்றி, ஸோ இந்த மாதிரி ஒரு பிடிஎஃபாக மாற்றி சாட்ஜிபிட்டியில் தான் போட்டு அப்படியே அந்த சைட்டில் தான் பார்த்து எனக்கு எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ அது வந்து அதில் இருக்க சர்வீசஸ் அண்ட் இதுவை மட்டும் தனியாக எடுத்துக்கிச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஏஜென்ட் பில்டர் போய் இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸிஃபையர் நோட் போட போகிறோம். ஸோ ஒரு ஃபஸ்ட்டு ஏஜென்ட் வந்து ஒரு கிளாஸிஃபையர் ஏஜென்ட். ஸோ இதை நம்ம நேம் பண்ணிடுவோம். லெட்ஸ் நேம் இட் சிம்பிளி as a classifier.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ யூ ஆர் அ கிளாசிஃபையர், help me classify the chat based on options such as ரெண்டு ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுக்குறோம். ஒன்று வந்து ஃபைல் சர்ச் ஆர் வெப் சர்ச் அப்படின்ற மாதிரி ரெண்டு ஆப்ஷன் நம்ம கொடுக்குறோம். ஸோ இதில் டூல்ஸ், இதோட அவுட்புட் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டில் இருக்கும், ஜேசான் இருக்கும், இல்லை விட்ஜெட்ஸ் இருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு ஜேசான் போட்டுப்போம். ஓகே, ஜேசானோட ஒரு விட்ஜெட் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த விட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆட் ஸ்கீமா கொடுக்கணும். ஸோ இதில் வந்து நான் ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி இது மட்டும் தான் ஆட் பண்ண போகிறேன். அது என்னென்னா என்னோட கிளாஸிஃபையர். ஸோ இது வந்து ஐ வாண்ட் டு கிவ் இட் அஸ் ஈனம். ஈனமில் வந்து அண்ட் அதுக்கு டிஃப்ரெண்ட் வேல்யூஸ். ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம என்ன வேல்யூஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே கொடுத்த மாதிரி தான் ஃபைல் சர்ச்சு, ஃபைல் சர்ச், வெப் சர்ச். ஓகே, உள்ளே போயிட்டோம். ஸோ அப்டேட் பண்ணியாச்சு, அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ நம்ம ஒரு கிளாஸிஃபையர் ஏஜென்ட் போட்டோம். ஸோ இப்போ இந்த கிளாஸிஃபையர் ஏஜென்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த நோடு நம்ம கட் பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடி ஒரு கார்ட்ரேல்ஸ் போட்டுப்போம். ஸோ இந்த கார்ட்ரேல்ஸ் எதுக்கு அப்படின்னா நம்மளோட எந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வெளில போகாமல் நம்ம பார்க்கணும். ஸோ பர்சனலி ஐடென்டிஃபைடு இன்ஃபர்மேஷன் வந்து கார்ட்ரேல் பண்ணுறோம். அப்புறம் ஜெயில் பிரேக் பண்ணுறதுக்கோ, அதுக்கப்புறம் மாட்ரேஷன்ஸ் பண்ணுறதுக்கோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆலிசினேஷனுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்து இங்கேருந்து நம்ம இது பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாஸ் ஆச்சுன்னா நம்ம கிளாஸிஃபையர் போகிறோம். ஃபெயில் ஆச்சுன்னா நம்ம வந்து ஒரு எண்ட் நோட் போடுவோம். ஸோ எண்ட் நோட் போட்டு எண்ட் நோட்டில் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா நம்ம அதை இது பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து இங்கேருந்து ரெண்டாக பிரியணும். ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த அவுட்புட் ஃபார்மேட் வந்துருச்சு. இந்த ஃபார்மேட்லேருந்து ரெண்டாக பிரியறதுக்கு நார்மல் இஃபெல்ஸ் லூப் போட வேண்டியது தான். ஸோ ஒரு இஃபெல்ஸ் லூப் போடுறோம். இந்த இஃபெல்ஸ் லூப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறோம். ட்ரூ வந்து ட்ரூ கண்டிஷனாக இருந்துச்சுன்னா ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது பார்த்தீங்கன்னா கிளாஸிஃபையர் இருக்கும். ஸோ இங்கே கண்டிஷன் கொண்டு போடுறோம். கேஸ் நேமு இன்புட். இப்போ நீங்கள் இது பண்ணிங்கனாலே அவுட்புட் பாஸ் இந்த இது வந்து ஈக்குவல் டு ஃபைல் சர்ச்சாக இருந்துச்சுன்னா ஃபைல் சர்ச்சாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஏஜென்ட் போக போகிறோம். அப்படி இல்லைன்னா இன்னொரு ஏஜென்ட் போக போகிறோம். ஸோ ரெண்டு ஏஜென்ட் போடணும் நம்ம. ஓகே, எல்லாத்தையும் அப்படியே கொஞ்சம் ஓகே. இப்போ நம்ம மறுபடியும் ரெண்டு ஏஜென்ட் முன்னொரு ஏஜென்ட் போடுவோம். ஸோ இந்த ஏஜென்ட்டு ஒரு ஏஜென்ட் போடுறோம். அதே மாதிரி we also have another agent. இன்னொரு ஏஜென்ட் போடுறோம், இன்னொரு ஏஜென்ட்டும் போட்டுப்போம். ஸோ ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம நேம் பண்ணுவோம். ஸோ இந்த ஏஜென்ட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபைல் சர்ச் ஏஜென்ட். ஸோ இதில் வந்து நம்ம ரொம்ப சிம்பிளாக இங்கே வந்து நீங்கள் கொடுத்துடலாம். ஸோ ஹெல்ப்ஃபுல் அசிஸ்டண்ட் அப்படின்னு போட்டுருக்கேன். tells about services and other opportunities என்ன பண்ணலாம், and payment detail, payment methods of
weareonchain.com. ஓகேவா? ஸோ இப்போ இதில் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா இங்கேயே உங்களுக்கு ஒரு ஜென்ரேஷன் வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரதுக்கும் இங்கேயே இருக்குது. ஸோ மேலேயே இருக்குது இந்த ஐக்கானு, நீங்கள் அங்கேருந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இங்கே பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதுலேயே வந்து நீங்கள் டூல்ஸ் ஆட் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு டூ இட். ஸோ நான் ஃபைல் சர்ச் ஆட் பண்ணுறேன், உள்ளே அப்லோட் பண்ணிவிட்டு ஸோ நம்ம இந்த பிடிஎஃப் செலக்ட் பண்ணிடுறோம் இங்கேருந்து. ஸோ அவ்வளோதான், டன், அட்டாச். ஸோ அட்டாச் பண்ணியாச்சு. ஸோ ஃபைல் சர்ச் வந்து நம்மளுக்கு வந்துச்சு. ஸோ கனெக்ட் பண்ணிடுறோம். அண்டு இது முடியும் போது வி வாண்டட் டு எண்ட் இட். ஸோ ஒரு என்ட்ரு நோட் போடுறோம். ஸோ இந்த ஏஜென்ட் மறுபடியும் பண்ணுறோம். ஸோ ஃபைல் சர்ச் ஏஜென்ட் பண்ணோம், அதே மாதிரி வி ஆர் கோயிங் டு டூ அனதர் ஏஜென்ட். ஸோ இந்த ஏஜென்ட் என்ன ஏஜென்ட்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ வெப் சர்ச் ஏஜென்ட். இதுக்கும் நம்ம அந்த இது யூஸ் பண்ணிப்போம். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து இது பண்ணுறதுக்காக நம்ம ஒரு இது பண்ண வேண்டியதுதான். அதுக்கு ஒரு ஏஜென்ட்டை நம்ம இங்கே பண்ணுறோம். ஸோ வி ஆர் கெட்டிங் அப்டேட்டிங் இட். அப்டேட் பண்ணிங்களா? இங்கே இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்தோடனே ஸோ இந்த மெயின் வாயில் நம்ம என்ன பண்ணுவோம்னா இங்கே வெப் சர்ச் கொடுத்துருவோம். வெப் சர்ச்சில் சர்ச் ஒன்லி இந்த வெப்ஷன் ஆப்ஷனல் தான். இது கொடுக்கலன்னா நீங்கள் அது பாட்டுன்னு எல்லாத்துக்குமே கொடுக்கும். ஸோ நீங்கள் இப்போ ஒரே ஒரு சைட் மட்டும் நீங்கள் இது பண்ண ஒரு விக்கிபீடியாவோட ஒரு இது பண்ணுறீங்கன்னா ஒரு விக்கிபீடியா மட்டும் கொடுக்கலாம். ஒரு பர்சன் நீங்கள் ஸ்டாக் ஓவர் ஃப்ளோவில் மட்டும் எனக்கு ஒரு டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டாக் ஓவர் ஃப்ளோவில் மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துக்கலாம். ஸோ அதுதான் இந்த பர்டிகுலர் இதோட வேலை. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், மறுபடியும் ஒரு எண்ணோட் போடுறோம். எண்ணோட வந்து இது கூட கனெக்ட் பண்ணுறோம். அண்ட் தட்ஸ் இட். ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது ப்ரிவியூ பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ tell me about AI services of weareonchain.com. ஸோ இப்போ இது கார்ட்ரைல்ஸ் ரன் ஆகுது. கார்ட்ரைல்ஸ் ரன் ஆன பிறகு கிளாஸிஃபையர் போகுது. கிளாஸிஃபையரில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது, இப்போ இங்கே அழகாக அதை இது பண்ணியிருக்காங்க. ஸோ வெப் சர்ச்னு சொல்லியிருக்கு. பட் பாசிபிளி இது வெப் சர்ச் போகக்கூடாது. ஓகே, ஸோ அப்போது நம்மளுடைய இதில் ஒரு தப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது டேரெக்டாக இதுக்கு போயிடுச்சு. கிளாஸிஃபையர் வெப் சர்ச்னு கொடுத்துருக்கு. ஓகே, ஜஸ்ட் அ மினிட். அப்போது ரிவ்யூவை க்ளோஸ் பண்ணிடுவோம். கிளாஸிஃபையர் ஏஜென்ட் போவோம். கிளாஸிஃபையர் ஹெல்ப் த சாட் பேஸ்ட் ஆன் ஆப்ஷன்ஸ் சஜஸ்ட் ஃபைல் சர்ச் ஆர் வெப் சர்ச். ஓகே, சாரி, நான் இதில் வந்து அந்த இதுவை மென்ஷன் பண்ணல. இஃப் த பர்சன் ask anything about weareonchain.com, then it's file search. Otherwise use web search. ஓகே, சிம்பிள். மறுபடியும் நம்ம அந்த கிளாஸிஃபையர் ஏஜென்ட்டை வந்து இது பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம ப்ரிவியூ பண்ணி பார்ப்போம். help me tell me about AI services of weareonchain.com.
இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபைல் சர்வீஸ் எடுத்துருச்சு. கேதரிங்க அந்த ஃபைலை இது பண்ணுது. ஸோ ஃபைலை இது பண்ணிவிட்டு யூ கேன் see இப்போ அதோட ஃபுல் இது. ஸோ ஃப்ரீலான்ஸ் டெவலப்பர் கலெக்டிவ் அதில் வந்து என்னென்ன இருக்கும் அண்டு ஏஐ ஒர்க் வந்து டிப்ளாயிங் அண்டு எல்லாமே நம்ம அங்கே கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடுது. ஸோ தட்ஸ் இட். இட் ஒர்க்ஸ் ஃபைன். ஸோ இப்போது நம்ம இது வெப் சர்ச்சுக்கும் போதான்னு செக் பண்ணிடுவோம். ஸோ வெப் சர்ச்சுக்கு போதான்னு நம்ம எப்படி செக் பண்ணலான்னா, let's ask a question about what is MCP server. So what is a MCP serverன்ற ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கோம். உள்ள போகிறோம். வெப் சர்ச் ஏஜென்ட் இஸ் லோடிங். லோட் ஆகிட்டு இருக்கு வெப் சர்ச் ஏஜென்ட்ஸு. ஸோ வெப்சைட்ஸ் எனக்கு கரெக்டாக கண்டுபிடிச்சிச்சு. ஸோ ஐ நீட் டு ஆன்சர் யூசர் query about MCP. MCP இஸ் ஆந்த்ரோபிக்கோட இதுன்றதும் அது ரிசர்ச் பண்ணி ரீசன் பண்ணியிருக்கு. ஸோ இப்போது வெப்பை சர்ச் பண்ணிவிட்டு it should give us an answer. ஸோ ஓகே, ரீசன் பண்ணது மறுபடியும். ஓகே, அஃபிஷியல் டாக்ஸ் எடுக்குது. ஸோ இப்போ அஃபிஷியல் ஓகே. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா MCP servers a program that implements Anthropic Model Context Protocol. அதுக்கு நம்மளுக்கு தேவையான ஒரு இது வந்து உங்களுக்கு கொடுத்துருச்சு. ஓகே, இது எப்படி இப்போ நான் பப்ளிஷ் பண்ணேன்னா ஜஸ்ட் ஹிட் பப்ளிஷ் பண்ணிட்டு இதுக்கு ஒரு நேம் கொடுத்துருவோம். ஸோ இப்போ பியர் ஆன் செயின் அப்படின்ற ஒரு நேம் கொடுத்துக்கலாம். நீங்கள் பப்ளிஷ் பண்ணிடலாம். ஸ்ட்ரெயிட்டாக பப்ளிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இட்ஸ் பப்ளிஷ்ட். வெர்ஷன் 1 வந்து இப்போ உங்களுக்கு பப்ளிஷ் ஆகிடுச்சு. ஸோ தட்ஸ் இட். நீங்கள் டிப்ளாய் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதோட கோடை வந்து நீங்கள் சாட்கிட்லேருந்து அப்படியே எடுத்துக்கிட்டு ஆட் அண்ட் அலோவ் டொமைன் டு யூஸ் சாட்கிட் அப்படின்றது நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து beeronchain.com வந்து chain.com வந்து போட்டுக்கலாம். ஸோ அலோவ் கீஸ் கொடுத்துட்டு ஒரு பப்ளிக் கீயை வந்து உங்களுக்கு கொடுத்துருது. ஸோ அந்த பப்ளிக் கீயை காப்பி பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ அதே மாதிரி இந்த ஒர்க்ஃப்ளோ ஐடியை நீங்கள் காப்பி பண்ணும்போது தான். ஸோ இங்கே இருக்க ஒரு சாட்கிட் குவிக் ஸ்டார்ட்டை நீங்கள் இது வந்து ஓப்பன் இன் யூடியூப் படும். ஸோ இப்போ என்ன இது கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோட் ஆகிட்டு இருக்கு நம்மளோட உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் ஆல் த டிஃப்ரெண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளாய் ஏஜென்ட்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ், எம்பட் யுவர் ஏஜென்ட் சாட்கிட் யூஸ் பண்ணி நம்ம எம்பட் பண்ணிக்கலாம். ஸோ எம்பட் சாட்கிட் இன் யுவர் ஃப்ரண்ட்-எண்டில் போய்ட்டு இது எம்படும் பண்ணிக்க முடியும். ஸோ என்ன பண்ண சொல்கிறாங்க, கிரியேட் அன் ஏஜென்ட்டு server.py. ஓகே, ஓகே. இப்போ நீங்கள் இது போடுறதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு சாட்கிட் செஷனை வந்து நீங்கள் இது பண்ணணும் போல். அண்ட் தென் இதோட ஓப்பன் கீஸ் வந்து இது எடுத்துகிட்டு இந்த கீஸ் எடுத்து அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு வந்து உங்களோட இதில் போட்டுக்கலாம் அப்படின்ற ஹெட் செக்ஷனில் வந்து சாட்கிட்டை இது பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் அண்ட் கோடு ரியாக்டோட கோடு இது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, இந்த ஒரு பர்டிகுலர் இது டெமோக்கு வந்து ஐ டோன்ட் திங்க் யூ நீட் டு இன்டெகிரேட் இட் இன்டு த ஃப்ரண்ட் எண்ட். பட் இதில் பற்றி உங்களுக்கு ஒரு டெமோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இதோட ஒரு ஸ்டார்டிங்காக தான் இந்த வீடியோ பண்ணுறோம். ஸோ இஃப் யூ வாண்டட் அ வீடியோ ஆன் தட் டெஃபினட்டாக நம்ம வந்து பேசுவோம். ஓகே, நம்ம இப்போ எலிஃபண்ட் இந்த ரூமை வந்து அட்ரஸ் பண்ணுவோம். ஓகே, இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து என்ன அப்படின்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன்ஏஐ இது ஒரு ஃபியூச்சர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, பட் இது நீங்கள் பார்க்கும்போது எல்லோரும் பேசும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் பேசுகிறாங்க, N8N கேலி, ஜேப்பியர் கேலி அப்படின்ற மாதிரி தொடர்ந்து பேசிகிட்டே இருக்காங்க.
எனக்கு அதில் பெரிய உடன்பாடு கிடையாது. பிகாஸ் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் என்னென்னா, இந்த பிளாட்ஃபார்ம்குள்ளே நீங்கள் போகணுனாலே காசு கட்டி தான் போக முடியும். இல்லைனா வந்து உங்களால் போகவே முடியாது. நீங்கள் NI10 அப்படி கிடையாது. NI10 இஸ் ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம். நீங்கள் ஒரு ஓப்பன் சோர்ஸில் அதை எடுத்து நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு சர்வரும் வச்சுக்கலாம். அவங்க ஒரு க்ளவுட் வெர்ஷனும் கொடுக்குறாங்க. அது யூஸ் பண்ணணும்னா அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நீங்கள் கேட்கலாம், வெறும் ஏபிஐக்கு தானே ப்ரோ காசு கட்டுறோம் அப்படின்னா, ஆமாம் ரைட்டு தான். இல்லைலாம் சொல்லல. ஏபிஐக்கு மட்டும் தான் காசு கட்டுறோம். அங்கேயும் நீங்கள் போனீங்கன்னா ஏதோ ஒரு மாடலை ஹோஸ்ட் பண்ணி அதை ரன் பண்ணி இது பண்ண முடியும். பட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ரன் பண்ணுறதுக்கு கிராக், இப்போ நீங்கள் 0Q அந்த கிராக் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நிறைய ஃப்ரீ ட்ரையல்ஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பாட்டுக்கெலாம் யூ கேன் ஆல்வேஸ் யூஸ் கிராக் அண்ட் அதை யூஸ் பண்ணியே நம்மளால் பாட் பண்ண முடியும். இது வந்து ஒரு ஓகே நல்ல ஃபியூச்சர். பட் ஆனால் எனக்கு என்னென்னா, இதில் வந்து 2-3 கேவியட் இருந்துச்சு. ஒன்று வந்து ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி இது யூ கேனாட் ஈவன் நீங்கள் ஒரு ஃப்ரீயாக போய் ஒரு ட்ரையல் பார்க்க முடியும்னா கூட தெர் இஸ் நோ ஆக்சஸ். ரெண்டாவது இது ஏன் ChatGPTக்குள்ளே கொண்டு வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ChatGPTயில் ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு விஷயம் தான் இருக்கே. GPT அப்படின்னு ஒன்று இவங்க ரொம்ப வருஷமாக இதுக்கு முன்னாடியே ஒரு டெவலப் போட்டு நாங்கள் உலகத்தையே மாற்ற போகிறோம் அப்படின்ட்டு ஒரு GPT அப்படின்னு ஒரு விஷயத்தெல்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஒரு 1 இயர் ஆயிருக்கும்னு நினைக்கிறாங்க வந்து. ஆனால் அதில் பெருசாக நீங்கள் அதை வச்சு ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ராம்ப்ட் பர்சனாக மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கு மேலே அதில் எதுவுமே பண்ணலாம் அவங்க. ஸோ இது வந்து ஒரு ஓகே நாங்களும் பண்ணுறோம் அப்படின்னு காட்டுறதுக்கான ஒரு விஷயம் மாதிரி தான் எனக்கு தெரியுது. இதனால் வந்து நீங்கள் NI10யோ சேப்பியரையோ இது வந்து லைக் நீங்கள் அங்கே வந்து இதை வந்து இது பண்ணிடுறோம் அப்படின்னா எனக்கு அதில் பெரிய உடன்பாடு இல்லை. ஏன்னா நீங்கள் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் பாருங்கள். NI10ல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் பற்றி தேடினா கூட நான் சும்மா சர்ச் பண்ணி பார்த்தேன். நான் பெருசாக NI10 யூஸ் பண்ணது கிடையாது. சின்ன ஒர்க் ஃப்ளோஸ் இப்போ நம்ம எப்படி இது எப்படி நான் டெஸ்ட் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி டெஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் சம்டைம்ஸ் ஒரு சில தேவைன்னும் போது அதை ஒரு சின்ன டெம்ப்ளேட் எடுத்து யூஸ் பண்ணி அதை ஹோஸ்ட் பண்ணி அதெல்லாம் செக் பண்ணியிருக்கோம். பட் பெருசாக அதில் ஒரு ஆட்டோமேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டுமே ஒரு இதுவாக நம்ம எடுத்து பார்க்கல. ஸோ அதனால் இதில் வந்து எனக்கு பெரிய உடன்பாடு இல்லை. பிகாஸ் தெர் இஸ் அ வெரி ஹியூஜ் கம்யூனிட்டி பேஸ்டு திங்ஸ் ஹேப்னிங் இன்சைட் NI10. அந்த அதர் பிளாட்ஃபார்ம்லேயும் அதே மாதிரி தான். ஸோ நீங்கள் இப்போது அது வந்து ஒரே நாளில் வந்து ஒரு ChatGPT வந்து இது பண்ணிடுச்சுன்னா உடனே கில் ஆகிடுமான்லாம் பார்த்தீங்கன்னா கில் ஆகாதுங்க அது. அண்டு எனக்கு வந்து எப்படின்னா இதை ஃபஸ்ட்டு யார் கொடுக்குறாங்களோ அவங்களாம் மக்கள் நிறைய பேர் இது பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ChatGPTயே எடுத்துக்கோங்க. ChatGPT வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஜென்ரேட்டிவ் AI அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க. அது ஒரு இதுவாக தான் நம்ம எல்லாருமே ChatGPT இன்னுமே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நீங்கள் அது இல்லாமல் மற்ற பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் பாருங்களேன். அங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ChatGPT இல்லாமல் பண்ணுற மற்ற பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாத்தையுமே லைக் நீங்கள் ஒரு கிராக்காக இருக்கட்டும், இல்லை ஒரு ஜெமினியாக இருக்கட்டும், இதெல்லாம் யூஸ் பண்ணுறவங்க வந்து ரொம்ப கம்மி. நீங்கள் ஒரு கொஞ்சம் பீப்புள் மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ NI10 யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. இது வந்துருச்சுன்றதுக்காக யாரும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ரெண்டாவது ஒரு விஷயம் எனக்கு இதில் இன்னும் பார்த்தீங்கன்னா, இதில் அந்த ப்ரிவ்யூ விஷயம்லாம் இருக்குல்ல, அதை நீங்கள் பண்ணால் கூட உங்களோட ஆதார் கார்டோ இல்லை உங்களோட நேஷ்னல் ஐடியை வந்து நீங்கள் இது பண்ணி நீங்கள் வந்து ஃபுல் வெரிஃபை பண்ண பிறகு தான் உங்களை வந்து அவங்க ஒரு ப்ரிவ்யூ கூட பண்ண விட்றாங்க. அண்ட் பப்ளிஷ் பண்ணுறதும் அதே மாதிரி தான். அண்ட் சாட்கிட்லாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்க நீங்கள் ஒரு அப்படியே எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரிலாம் ஒரு விஷயம் இல்லை. இதில் வந்து ஒரு சில விட்ஜெட்ஸ்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த விட்ஜெட்லேயுமே எனக்கு ஒரு பெரிய உடன்பாடு இல்லை. ஏன்னா வந்து நீங்கள் விட்ஜெட் எதுக்கு யூஸ் பண்ணோன்னா இன்புட் வாங்குறது வந்து ஒரு விட்ஜெட்டில் இல்லை உங்ககிட்ட. வெறும் அவுட்புட்டுக்கு வந்து தான் அவங்களோட விட்ஜெட்ஸ் யூஸ் பண்ண முடியும். இன்புட் வாங்க முடியுமான்னு எனக்கு தெரியல. பிகாஸ் ஐ ட்ரைட் ஃபார் கெட்டிங் ஒரு ஃபார்ம் மாதிரி பண்ண முடியுமான்னு அப்படின்னு நான் ட்ரை பண்ணிட்டுருந்தேன். பட் எனக்கு அந்த மாதிரி ஏதோ ஒரு ஃப்யூச்சர் இல்லை. பிகாஸ் அந்த விட்ஜெட் எடுத்துகிட்டு வந்து போட்டாலே அது ஒர்க் ஆகலை. ஸோ அது ஒரு இதுவாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ஓகே ஒரு பிளாட்ஃபார்ம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை சொன்ன அன்றைக்கே ரிலீஸ் பண்ணது அது ஒரு நல்ல விஷயம். இது இல்லாமல் இன்னொரு விஷயம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை நான் செக் பண்ணல ஒன்றும். ChatGPTயில் வந்து ஆப்ஸு கேன்வா மாதிரி ஆப்ஸ்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. ஓகே இருங்க லைவ்லேயே நம்ம செக் பண்ண முடியுதாண்ணா நான் பார்க்குறேன். ஓகே வேர் இஸ் இட்? chatgpt.com. ஓகே இங்கே வந்துட்டோம். ஸோ இப்போது அட்டு போட்டால் ஓகே பார்த்தீங்கன்னா ஒரு கேன்வா இருக்குது. கிரியேட் மீ ப்ரெசன்டேஷன் about differences
N N8 N and என்ன கேட்கலாம், லைக் OpenAI ஏஜென்ட் பில்டர். ஸோ இதுதான் இவங்க உள்ளே கொண்டு வந்திருக்க இன்னொரு அப்ளிகேஷன். இன்னொரு இது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ சாட்ஜிபிடியை வந்து யூஸ் பண்ணி கேன்வா யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆப்பு கூட கனெக்ட் ஆகி இது வந்து நம்ம கேட்குறதா பண்ணுவோமா. ஓகே, உள்ளே போனோம், நம்ம ஒரு இதுவை போட்டோம், உள்ளே ஓப்பன் பண்ணிச்சு. நான் ஃபஸ்ட் டைம் இதை யூஸ் பண்ணி பார்க்குறேன். நான் காலையிலேருந்து யூஸ் பண்ணல, நான் அதில் தான் நோண்டிகிட்டு இருந்தேன். பட் அப்போ இதை நான் பார்க்கல. சரி, அதே மாதிரி இந்த மாதிரி கூலான திங்ஸை வந்து தொடர்ந்து நம்ம இது பண்ணுவோம். ஸோ இப்போ ChatGPT want to connect to Canva, கண்டினியூ. ஸோ இப்போ வந்து கேன்வாக்கு வந்து ஆப்ஸ் மே இன்ட்ரடியூஸ் ரிஸ்க், டேட்டா ஷேர்ட் வித் திஸ் ஆப், இது எல்லாமே ஒரு இது கொடுக்குது. ஓகே, கண்டினியூ டு கேன்வா. ஹலோ. ஸோ இப்போ கேன்வா வந்து ஆல்ரெடி எனக்கு கனெக்ட் ஆகிருக்கிறதுனால அந்த இது உள்ளே போயிடுது. ஸோ நீங்கள் இல்லைனா வந்து உங்களை லாகின் பண்ண சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ கேன்வா இஸ் கனெக்டட். ஸோ இப்போ உள்ளே போயிட்டு அந்த ப்ரெசன்டேஷன் அது பண்ணதான்னு பார்ப்போம். ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை இந்த மாதிரி ஏதாவது டெமோஸோ இல்லை கூலான விஷயங்கள் வந்து நான் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. அண்ட் நீங்கள் OpenAI வந்து என்ன இதெல்லாம் பீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னும் கமெண்ட்டில் போடுங்க. இன்னும் வேறு என்ன மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்ற உங்களோட சஜஷன்ஸ் எனக்கு கிடைச்சாலும் இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ இப்போ அது ரொம்ப நேரமாக ஏதோ பண்ணிகிட்ருக்கு, பண்ணி முடிக்குதான்னு பார்ப்போம். ஸோ ஓகே, யுவர் கேன்வா கம்பேரிங் இஸ் ரெடி பண்ணி வச்சுங்க. ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து 4 டிஃப்ரெண்ட் இது கொடுத்துருக்கு. ஹலோ. ஸோ ஒவ்வொரு வாட்டியுமா ஒவ்வொரு கேட்குமாண்ணே? ஓகே, இதுக்குள்ளே பார்க்கணும். ஓகே, உள்ளே பார்த்தீங்கன்னா இப்போது நைஸ் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் ப்ரெசன்டேஷனை வந்து கேன்வாவோட கம்பேர் பண்ணி டெஸ்ட் கிரியேட்டட்ங்க. இது வந்து ஒரு கேம் சேஞ்சர் தாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா வந்து கேன்வா வந்து ஒன் ஆஃப் குட், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டூலு டு கிரியேட் ப்ரெசன்டேஷன்ஸ். ஃபிக்மாவும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிக்மாலேயும் உங்களால் ப்ரெசன்டேஷன்ஸ் க்ரியேட் பண்ண முடியும். அண்ட் இதில் இன்னொரு ஒரு நல்ல விஷயம், இருங்க ஒரு விஷயம், ஐ வில் செக். ஃபிக்மா வந்து ஓகே ஸ்பாட்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ளே சம் தமிழ் சாங்ஸ். ஐயோ, காப்பிரைட் அடிப்பாங்களே. இல்லைங்க, நம்ம காப்பிரைட் அளவுக்குலாம் பிரச்சனையை உண்டு பண்ண வேணாம். சரி, அதில் என்ன இருக்குது? ஃபோட்டோ ரியலிஸ்டிக், ஃபிக்மா, எக்ஸ்பீடியா, நம்மளோட எல்லா இதுவுமே வருது. நான் க்ரியேட் பண்ண எல்லா ஜிபிடியும். ஏங்க இந்த ஜிபிடி எதுக்கு க்ரியேட் பண்ணாங்க தான் எனக்கு புரியவே இல்லை சத்தியமாக. அதில் வந்து ஒன் ஷாட் ப்ராம்ப்டிங் மூலயமா பண்ணிட்டாங்க அவங்க. எல்லாமே நீங்கள் வந்து ஆன் த ஃப்ளைல வந்து டெஸ்ட் பண்ணுற மாதிரி அந்த இது கொடுத்தாங்க. கோர்சரா இருக்குது. ஓகே, ஃபைண்ட் மீ எம்எல் கோர்சஸ். ஸோ எம்எல் கோர்சஸ் நம்ம வந்து இப்போ இதை போட்டிருக்கோம். இப்போ இது வந்து எம்எல் கோர்சஸ் இது பண்ணுதான்னு பார்ப்போம். இது ஒரு நல்ல விஷயங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 டிஃப்ரெண்ட் இது க்ரியேட் பண்ணியிருக்கு. இப்போ என்னோடய கேன்வாலேயும் அது 4மே க்ரியேட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ டிஃப்ரெண்ட் 4 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் கொடுத்துருக்கு. பட் ஆனால் அந்த டிசைன் ஓரியன்டாக கொடுத்துருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அப்படியே எடுத்து யூஸ்லாம் பண்ண முடியாது. நீங்கள் கண்டிப்பாக ஒரு டிசைனர் டிசைன் பண்ணணும். இது கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக இருக்க மாதிரி இருக்குது. வாட் இஸ் இன்னோவேட்டிவ் நோட் பேஸ் ஆட்டோமேஷன் டூல். ஓகே, வாட் இஸ் ஓப்பனிங் ஆர்கஸ்ட்ரேஷன் சிஸ்டம். ரெண்டும் ஒன்று தான். அது ரெண்டு இனோவேட்டிவ் நோடு பேஸ்டு சிஸ்டம். இது இவங்க வந்து ஆர்கஸ்ட்ரேஷன் பிளாட்ஃபார்மாக என்ன டிஃப்ரென்ஸ் காட்டுறாங்க. ஓகே, எனக்கு தெரிஞ்சு ஓப்பன் சோர்ஸ் க்ளோஸ் சோர்ஸ் அவ்வளோதாங்க டிஃப்ரென்ஸு. வேறு பெருசாக எதுவும் டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. ஓகே, இப்போ கோர்சராக்குள்ளே போகுது. ஸோ இப்போ கோர்சராக்குள்ளே போக சொல்லிச்சுன்னா கண்டினியூ கனெக்ட் கோர்சரா.
என்ன ரொம்ப நேரமாக கோர்ஸ் கண்டினியூன்னு போயிட்டே இருக்கு. ஓகே ஓகே. இது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குங்க. மேபி நான் வந்து ஆல்ரெடி கோர்ஸரால ஜாயின் பண்ணியிருக்கணுமான்னு எனக்கு தெரில. பட் என்கிட்ட கோர்ஸரா தெரில. ஓகே. எனியோ இதான் இவங்க நேற்று ரிலீஸ் பண்ண 2 ஃபியூச்சர்ஸு. இன்னொரு ஒரு ஃபியூச்சர் இருக்குது, இருங்க செக் பண்ணி பார்ப்போம். எப்படியும் அந்த பிளாட்ஃபார்மில் தான் இருக்கும். ஆடியோ இமேஜஸ் எங்கப்பா வீடியோ காணும். ஓகே. இதில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ நேற்று சோராவும் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா இந்தியாவுக்கு வந்து சோரா ஆக்சஸ் கிடையாதுனால ட்ரை பண்ணி பார்க்க முடியல. இதில் பண்ண முடியுமான்னு பார்த்தேன். ஸோ சோரா இங்கே வரலாம்னு நினைக்கிறேன், பிகாஸ் இமேஜஸ் இருக்குது. பட் சோரா இன்னும் இதுக்குள்ளே காணோம். ஸோ ஆடியோவில் வந்து நேற்று ஒரு மாடல் ஒன்று, ரியல் டைம் மாடல் ஒன்று க்ரியேட் பண்ணாங்க. அது இருக்கா? ரியல் டைம் க்ரியேட் UR helpful audio assistant meditation. ஓகே, இங்கே நம்ம இங்கே யூஸ் பண்ணிப்போம். You are a helpful counselor. Help people in distress. ஓகே, இப்போ நம்ம அந்த சிஸ்டம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை இது பண்ணுவோம். நல்ல வாய்ஸ் தான் ஒன்று தேர்ந்தெடுப்போம். எந்த வாய்ஸ்? என்ன? Hey, I'm Ash. Hello, I'm Ballard. Hey there, I'm Cedar. Coral checking in. Here to listen and keep things on an even keel. ஓகே, ஐ திங்க் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எனேபிள் மைக் ஆக்சஸ் கொடுக்க போகிறோம். மைக் ஆக்சஸ் கொடுத்துரும். ஓகே, இப்போது ஆல் செட். என்ன மாடல் யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ரியல் டைம் யூஸ் பண்ணுது. இதுதான் இந்த 25/10/6 நேற்று ரிலீஸ் பண்ண மாடல் இதுதான். ஸோ இதை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். Hey, hello. Hello there. How can I help you today? So what is your basic preferences? Like, what can you help me with? I'm here to support you in any way, whether you need someone to talk to, help with problem solving, or guidance on practical matters. I can also assist with information, planning, or just chatting to lighten your day. What's on your mind right now? Were you not an counselor? Because I prompted you to do that. Yes, I'm a counselor, and I'm here to help and support you. Whatever you're going through, feel free to share. I'm ready to listen. Why is ChatGPT abundant GPTs? I'm here to help. I'm just called ChatGPT. No personal name, but I'm here for you. How can I assist you further? ஓகே, ஸோ இதுதான் அந்த மாடலு. ரொம்ப ஷார்ட்டான மாடல் அப்படின்ற மாதிரி நேற்று சாம் ஆல்ட்மன் சொல்லியிருந்தாரு. நம்ம அதையுமே இப்போது செக் பண்ணிட்டோம். இதில் ஒரே ஒன்று தான் மிஸ்ஸு நம்ம நேற்று அவங்க கொடுத்ததில் சோரா விஷயம். எனக்கு இதில் வந்து 3 கேவியட், அதான் நான் அவங்க ஆல்ரெடி கிட்ட சொல்லிட்டேன். NI10க்கும் இதுக்கும் வந்து எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் நாட் க்ளோசர் டு NI10லாம் சொல்ல முடியாது. பிகாஸ் அவங்களோட கம்யூனிட்டி ரொம்ப பெருசு. நீங்கள் நான் வந்து எப்படின்னா, நான் ஆல்ரெடி ரியாக்ட் எவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ அது ஓப்பன் சோர்ஸு, நீங்கள் யார் வேணால் எடுத்து யூஸ் பண்ணலான்ற மாதிரி. திடீர்னு வந்து வேறு ஒருத்தர் ஒரு புதுசாக இன்னொரு பெரிய கம்பெனி வந்து இப்போ அது ரியாக்ட் வந்து இனிஷியலாக மெட்டாவோட தான் எனக்கு தெரில. ஃபஸ்ட் டே மெட்டா தான் அதை ஆரம்பித்தாங்களா, அந்த ஹிஸ்ட்ரி கொஞ்சம் தெரில. நான் நாளைக்கு படித்த அடுத்த வீடியோவில் உங்ககிட்ட சொல்கிறேன். பட் அந்த மாதிரி தானே இப்போ நீங்கள் ஒரு பிளாட்ஃபார்ம் இவ்வளோ டூல்ஸு இவ்வளோ இதுவெல்லாம் பண்ண பிறகு
நீங்கள் புதுசாக ஒரு பிளாட்ஃபார்ம் பண்ணாங்கன்னா எல்லாருமே உங்ககிட்ட வந்துடுவாங்கன்றது வந்து அவ்வளோ இதெல்லாம் இல்லை. அண்டு இன்னொன்று வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான திங் வந்து நான் ஒரு சர்வர் போட்டுட்டு என்ன போய் அங்கே ரன் பண்ணிட்டு ஐ கேன் அங்கேயே வந்து ஒரு எம்சிபி சர்வரும் போடலாம். ஸோ இப்போது அந்த மாதிரி நான் பல விஷயத்த யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சர்வரை. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் த சேம் ரைட். பிகாஸ் நீங்கள் ஒரு ஏபிஐ வாங்கிட்டு அந்த ஏபிஐ இங்கேயே வந்து ஹோஸ்ட் பண்ண முடியாது, வெளில எடுத்துகிட்டு போக முடியாது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ ஒரு ஏஜென்ட் பில்டராக வந்து ஓகே, இது ஒரு இன்னொரு பிளாட்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி தான் என்னால் எடுத்துக்க முடியுதே தவிர இது வந்து உடனே ஒரு கேம் சேஞ்சர் N8 எல்லாம் அழித்து விடும், எல்லா கம்பெனிகளையும் அழித்து விடும் அப்படின்ற கருத்துக்கு நான் உடன்படவில்லை. மேபி உங்களுக்கு வேறு கருத்து இருந்துச்சுன்னா கமெண்டில் போடுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஃபர்தராக. இந்த மாதிரி கூலான வீடியோஸ் ஆர் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்றது வந்து நீங்கள் வந்து கமெண்ட்டில் போடுங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். பிகாஸ் நான் வந்து இவ்வளோ பேர்லாம் என் வீடியோ பார்ப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. பட் இருந்தாலும் உங்களோட சப்போர்ட்டு தான் இந்த ஒரு டைமில் எனக்கு வந்து செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் தொடர்ந்து நம்ம நல்ல வீடியோஸ், நல்ல கண்டென்ட்ஸ் வந்து சில பிளான் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு கூடிய விரைவில் அந்த கண்டென்ட்ஸ்லாம் கொண்டு வரேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் சுதர்ஷனன். அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ், பாய்.